ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிகே கிச்சன். இன்றைக்கி தட்டைப்பயிறு சாதம் குக்கரில் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நான் அதுக்காக ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சுடணுங்கிறோமோ கொஞ்சமாக சீரகம் போட்டிருக்கேன். 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டை இந்த மாதிரி இடிச்சிட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பூண்டை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துருக்கனால சீக்கிரமே நல்லா தக்காளி நல்லா குலைவாக வெந்துடும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் 1/2 கப்பு தட்டைப்பயிரை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா ஊற வச்சுருந்தேன். அந்த தட்டைப்பயிரையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்சு தட்டைப்பயிரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ரைஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி தட்டைப்பயிரை ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும் நம்மளுக்கு பயிறு. நான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ 1 கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பயிருக்காக ஒரு 1/2 கப்பு மட்டும் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கொதி வரட்டும். இனி நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை உள்ளே சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உப்பு காரெலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மேலே கடைசியாக கொஞ்சமாக இந்த மாதிரி கொத்தமல்லி தலையை இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. இன்னும் குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 3 விசில் வந்து ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு 3 விசில் வந்து ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான தட்டைப்பயிறு சாதம் கிடச்சிட்டு. இந்த தட்டைப்பயிறு சாதம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. ஒரு அப்பளம் இல்லை ஒரு தயிர் பச்சடி மட்டும் இருந்தாலே போதும். இது லஞ்ச் பாக்ஸ் கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருந்து நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.